இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்லதொரு காலை நேரத்தில் இயேசுவோட பேசுகின்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னென்னா, நான் ரொம்ப வேதனையாக இருக்கிறேன், ஒரு பாரமாக எனக்கு இருக்கிறது, வாழ்க்கையில் ரொம்ப போராட்டம், இன்னல்கள் அப்படின்னு சொல்லி அநேகர் தம்முடைய வாழ்க்கையை வெறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. சில இடங்களுக்கு விசுவாசி வீடுகள் இல்லை ஜபத்திற்கு போகும்போது சிலர் விசுவாசிங்க சபையை தேடி வருவாங்க. ஜபத்திற்காக ஜபித்து குடும்பத்தில் பிரச்சனை, மனசெல்லாம் சங்கட்டமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜபத்திற்கு வரும்போது அவங்க உட்கார வச்சு சில ஆலோசனை சொல்லப்படும் போது அவங்க சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, மனசெல்லாம் சரியில்லை, ஒரு பாரமாக இருக்குது, ஏதோ ஒரு போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிற ஒரு காரியம். இதை காலை நேரத்தில் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது, இரவெல்லாம் நான் தூங்கலை, ஏதோ ஒரு சூழ்நிலை, குழப்பம், மனக்கவலை, சஞ்சலம், போராட்டங்கள், அப்படி தூக்கமே வரல, யோசனையாக எழுந்திரிச்சு உட்காந்து கொண்டே இருந்தேன், அப்படிப்பட்ட ஏதாவது நிலைமையில் நீங்கள் இருப்பீர்களானால் ஒரு அருமையான வேத வார்த்தை உங்களுக்கு நிறையா வருகிறது. இந்த காலை நேரத்தில் இது ரொம்ப உங்களுக்கு ஒரு மருந்தை எடுத்து கொள்ளுகிறத போல, ஒரு காயத்தின் மேலே ஒரு மருந்தை எப்படி அந்த காயத்திற்கு சரியாக அதை உபயோகப்படுத்துவார்களோ அப்படி போல ஒரு அருமையான வேத வார்த்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. 55ஆம் சங்கீதத்தின் புத்தகம் 22வது வசனத்தை நல்லா ஞாபகத்துக்கு வச்சுன்னா 5522 சங்கீதம் 55:22 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இங்கே வேதத்துக்கு நீங்கள் திருப்பி அதில் பார்க்கும்போது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அழகாய் இந்த வசனத்தை வைத்து ஒரு பாடலை பாடியிருப்பார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நல்ல ஒரு வார்த்தை. இந்த கால நேரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம உள்ளுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய வார்த்தைங்க வசனங்கள் நம்ம எல்லா விதத்திலும் புடமிட்டு நம்ம பாதுகாக்கிறதும் நம்ம பலப்படுத்துகிறதும், இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலைங்க, மன சஞ்சலங்கள், தவிப்பு, வேதனை உண்டாக்குற காரியங்கள், இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலிருந்து சாத்தானுடைய கிரியைகளுக்கு ஆண்டவர் தப்புவித்து மனசு கவலைகளை மாற்றி வேதனைகளை மாற்றி ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியத்திலும் அவரே நமக்கு துணையாயிருக்கிறார். வாழ்க்கை பயணத்தின் முழுதுமாக wherever you go, wherever you live, wherever you are, the Lord's presence, the Lord's hand, the Lord's greatest compassion is on you. தேவனுடைய பெரிதான இரக்கம், அவருடைய கரம், அவருடைய பலத்த கை உன்னை பாதுகாத்து உன்னை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த கால நேரத்தில் நீ தேவன் இவ்வளவு பெரிய நல்ல தேவனை வைத்துக்கொண்டு, உன்னை பாதுகாக்கிற பராமரிக்கிற தெய்வத்தை வைத்துக்கொண்டு நீ ஏன் கலங்க வேண்டும்? ஏன் நீ எனக்கு ஆதரவு இல்லை, எனக்கு போராட்டமாக இருக்கிறது, என் வாழ்க்கையில் தவிப்பாக இருக்குது, நிம்மதி இல்லைன்னு சொல்லி ஏன் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய்? பிரியமான சகோதரி சகோதரா, ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் ஐயா, ஊழியத்தின் நிமித்தமா பெரிய பாடுகளுக்குள்ள போயின்னு இருக்கிறேன், ஐயோ பெரிய அவமானம் என்னை சுற்றி இருக்கிறது, ஜனத்தார் உற்றார் சுற்றார் ரத்த கலப்பான சொன்ன மதிக்கல, என் வாழ்க்கையில பெரிய போராட்டமா இருக்குது, நிம்மதி இல்லாத ஒரு காரியத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்றியா? இந்த கால நேரத்தில் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, என் மேல உன் பாரத்தை வச்சுடுப்பா, நான் உன்னை லகுவா மாத்துறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் உன்னை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தால கழுவப்பட்டவன் தான் நீதிமான். ரட்சிக்கப்பட்டு தேவன் அறிந்திருக்கிறவன் நீதிமான். நீதிமானை நான் ஒரு நாள் ஒருபோதும் தள்ள மாட்டேன், நிராகரிக்க மாட்டேன். I will never forsake the righteous.
ஆண்டுடைய பெரிய ஒரு வாக்குத்தத்தம் இந்த கால நேரத்தில் ஒரு குடும்பத்தில் பெரிய ஒரு இழப்பு, அவமானம், இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் போய்கொண்டு இருப்பீங்கன்னா கர்த்தர் மேலே உடைய பாரத்தை வச்சுடுங்க. எனக்கு அருமையான ஒரு குடும்பம் தெரியும். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பதாக அவங்க குடும்பத்தில் ஒரு மரணம் ஏற்பட்டுடுச்சு. ஒரு அருமையான வாலிப தம்பி, நீண்ட நாட்கள் அந்த தம்பி பலவீனமாக இருந்து மருத்துவமனையிலிருந்து மன குழப்பங்கள், மன உளைச்சல், இப்படிப்பட்டதான சூழ்நிலை, சரியானபடி வேலை இல்லை, சம்பாத்தியில், ஏழ்மையான குடும்பம், குடும்பத்தில் வறுமை, தேவையாக இருக்கிற குடும்பம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெற்றோர்கள் ஏதோ வார்த்தையை சொல்லி வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறியே, வேலைக்கு போப்பா, இன்னும் ஏன் உன்னுடைய காரியங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லப்பட்ட இந்த சூழ்நிலையில் போய் தற்கொலை பண்ணி கொண்டான். இது கடந்த 3-4 நாளுக்கு முன்பதாக நடந்த ஒரு சங்கதி. எனக்கு அருமையானவர்கள், இப்படி எத்தனையோ குடும்பத்தில் பிள்ளைங்க பெற்றோர்களால் அவமதிக்கப்படுகிற, வேலைக்கு போலிய, இதை செய்யலை அதை செய்யலைன்னு சொல்லி பிள்ளைகளை ஏசுகிறதும் பேசுகிறதுமாய் இப்படிப்பட்ட நிலைமைகளில் பிள்ளைங்க தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து போய் தற்கொலைக்கு நேராக போகிற ஒரு வாழ்க்கை, பிள்ளைங்க வாழ்க்கையை வெறுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைங்க. ஒன்றமில்லாத படிக்கு வாழ்க்கையில் ஏதோ எல்லாவற்றையும் இழக்கப்பட்டு மூளையில் உட்கார்ந்து பைத்தியங்களாக பிணற்றி கொண்டு, முகம் ஒரு வேஷம், துணி ஒரு வேஷமாக அலங்கோலமான வாழ்க்கை. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்களுடைய வாழ்க்கை அழிஞ்சிருக்கிறது. தேவ பிள்ளைகளை நல்லா யோசித்து கொள்ளுங்க. வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை கூட நீங்கள் பத்திரமாய் பார்த்து கொள்ளுங்க. ஏதாவது சடிதில் பிள்ளைங்களை சொல்லப்படும் போது பிள்ளைங்க தவறான ஒரு முடிவுக்கு, அந்த பிள்ளைங்களுக்கு தெரியல நமக்கு பின்பதாக இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்கிறதான ஒரு தெய்வத்தை நம்முடைய இருதயத்தில் ஏற்று விசுவாசிக்கும் போது அந்த நல்ல தெய்வம் ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறாருன்னு சொல்லி அந்த எண்ணங்களில் பிசாசுக்கு உடனடியாக இடம் கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலைங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. Cast a burden upon the Lord and he shall sustain. He shall never suffer the righteous to be moved, the Bible says. நீதிமானை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன். இன்னைக்கு கவலையோடு கண்ணீரோடு போராட்டங்க, அவமானம், சகிக்கக்கூடாத தன்மைங்க, பல காரியம் உடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ஒரே ஒரு காரியம் நீங்கள் செய்ய வேண்டியது, கர்த்தர் மேலே, தேவன் மேலே உன் பாரத்தை வச்சுடுங்க. அவரே நம்மை ஆதரிக்க வல்லவர், அவரே நம்மை பாதுகாக்க வல்லவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். இந்த காலை நேரத்துக்கு நன்றி. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லி வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், பாடல் வழியாக நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பாரத்தோடு கவலையோடு போராட்டங்க, குடும்ப அவஸ்தைங்க, பிள்ளைங்க நிமித்தமாய், பெற்றோர்கள் நிமித்தமாக அவமானங்க, போராட்டங்களை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னு சொல்லி வாழ்க்கை வெறுக்கப்படுகிற எத்தனை வாலிப பிள்ளைங்க, எத்தனை தாய்மார்கள், எத்தனை சகோதரர்கள் இது நிமித்தமாக குடிப்பழக்கத்துக்கு அடிமைதானங்க, போதை வஸ்துகள் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிற இப்படிப்பட்ட எல்லா கிரியைகளுக்கு பின்னாடி ஆண்டவரே தகப்பனை நிற்கிற பலவானின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் அதட்டி நான் வெளியேற்றுகிறேன். கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, அவை நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.